ஹாய், நம்ம இப்போ ரைஸ் பிர்னி பண்ண போகிறோம். நியூ இயர் அதுமாக ஒரு ஸ்வீட்டோடு ஆரம்பிப்போம். கொஞ்சம் பாதாம், பிஸ்தா பருப்பு, காய்ந்த திராட்சை, ஏலக்காய், ஒரு ஸ்பூன் நெய், குங்குமப்பூ, பாஸ்மதி ரைஸ் ஒரு 50 கிராம் அரை கப் எடுத்திருக்கேன். மில்க் வந்து 3/4 லிட்டர் பசும்பால் எடுத்திருக்கேன். நல்ல க்ரீம் மில்காக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாலை நல்லா காய்ச்சிருங்க. ஊற்றின பால்லேருந்து கொஞ்சம் கம்மியாகிற அளவுக்கு நல்லா காய்ச்சிருங்க. கொஞ்சம் வார்ம் வாட்டரில் சாஃப்ரானை போட்டு ஊற வைங்க. இந்த சாஃப்ரான் அந்த பாலில் ஊற்றி பாலை ஆனால் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை வந்து மிக்சியில் போட்டு நொய் மாதிரி ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க, அரைச்சிட்டு அந்த காய்ச்சின பாலில் போட்டுக்கோங்க. பால் பாருங்கள் எப்படி நல்லா வற்றி அந்த க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள், ஏடு படிஞ்சு. இந்த அரிசி வேகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. சர்க்கரை வந்து ஒரு 2-3 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் சர்க்கரை தான் அது. கொஞ்சம் நான் லைட்டாக தான் இருக்கும் இந்த சர்க்கரை. இதுக்கு வேணும்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் இருந்தால் கூட 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் ஒரு 2-3 ஏலக்காய் பொடிச்சு அதில் போட்டுக்கோங்க. என்ன நட்ஸ் வேணால் மேலே போடலாம், ஆனால் நான் வெறும் பாதாம் பிஸ்தா தான் போட்டிருக்கேன். ட்ரை கிரேப்ஸ் கூட போடலை, எடுத்து வச்சுட்டேன். நல்லா அந்த பாலோடு சேர்ந்து அந்த அரிசி நல்லா வெந்த உடனே ஏலக்காய் சாஃப்ரான் ஸ்மெல் சூப்பராக வருது. மேலே வந்து கொஞ்சம் சாப் பண்ண அந்த நட்ஸை தூவியிருக்கேன். இதை வந்து ஒரு மண்சட்டியில் தான் நம்ம சில் பண்ணி சாப்பிட்ணும். 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். ரொம்ப இல்லை, ஒரே ஒரு ஸ்பூன் லைட்டாக போட்டால் போதும் அந்த டேஸ்ட்டுக்கு. இந்த சின்ன மண்சட்டியில் இந்த பிர்னியை ஊற்றிட்டு மேலே நல்ல நட்ஸ் தூவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்ல ஆனவுடனே சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.